அதை பற்றி நான் என்ன கருத்து சொல்லிருக்கு? அதாவது துரோகம் என்றைக்கும் வென்றதாக சரித்திரமில்லை. அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்துவிட்டோம். அவ்வளவுதான். அஞ்சாம் தேதி பொறுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். எனக்கு யூகம்லாம் பண்ண தெரியாது. அதான் அன்னைக்கே சொன்னேன், விஜயகாந்த் அவர்கள் 2006 எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கினாரோ அது போன்ற தாக்கம் 26 ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு திரைப்படத்துறையிலிருந்து திரு விஜயகாந்த் வந்தப்ப எல்லா கட்சிகளையும் பாதித்த போது இந்த முறை எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு வரும் தான் நீங்க சொன்னேன். இப்பதானே பதில் சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவின் தொண்டர்களும் ஓர் அணியில் இணையணும்னு நானும் இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அது இல்லை, துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ துரோகம் நாங்கள் செய்தது சரி என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வருவதை எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால்தான் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்தது. அது இனியும் காத்திருப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வழியிலே செல்கிறோம். பொறுத்திருந்து பாருங்களேன், டிசம்பர் வரை பொறுத்திருங்களேன். எங்களது நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும்.